रही थी அப்படின்னா सर्चिंग ही सर्चिंग ऑफ नूरुन्निसा। रात को जब सब लोग सो गए तब नूरुन्निसा लेखक के कमरे में आई। ராத்திரி எல்லாரும் தூங்கினதுக்கு அப்புறமா நூருன்னிசா எங்கே வராங்க, லேखकனுடைய ரூமுக்கு வராங்க। उसने अपने होठों पर उंगली रखकर लेखक को बोलने से मना किया। அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா டக்குன்னு வந்து அவரோட அந்த உதடுகளில் வந்து கை வச்சுட்டு எதுவும் சொல்லாதீங்க அப்படின்னு அவர் சொல்ல வரதை இவங்க ஸ்டாப் பண்ணிடுறாங்க நூருன்னிசா। உஸ்னே லேக்கக்கே ஹாத் மே एक लिफाफा देकर कहा। அவங்க டக்குன்னு என்ன பண்ணுறாங்கன்னா நூருன்னிசா லேக்கக்னோட கையில் ஒரு லிஃபாஃபா அப்படின்றது ஒன்றில் ஒரு என்வலப், லெட்டர்ஸ்லாம் வச்சு கொடுப்போம் இல்லையா, என்வலப், அந்த என்வலப் அவங்க கையில் கொடுத்துட்டு சொல்கிறாங்க, இசே அப்னே காவ் ஜங்கர் பட்னா, இதை கண்டிப்பாக நீங்கள் உங்கள் ஊருக்கு போயிட்டு தான் படிக்கணும், கல் ஹி சலே ஜானா, அதுவும் நாளைக்கே நீங்கள் கிளம்பிடணும் அப்படின்னு நூருன்னிசா சொல்லிடுறாங்க। இத்தனா கஹுகர் வஹ லவுட் கை, டக்குன்னு பட்டுன்னு இந்த விஷயத்தெல்லாம் சொல்லிட்டு அங்கேருந்து நூருன்னிசா வந்துடுறாங்க। லேக்கக் குலாம் சே அனுமதி லேக்கர் திருச்சி லவுட்டே। ஸோ லேக்கக் வந்து குலாம் கிட்ட சொல்லிட்டு திருச்சிக்கு வந்துடுறாரு। உன்ஹோனே நூர் கா பத்திர படா, நூர் அப்படின்றது யார், நூருன்னிசாவுடைய அந்த லெட்டர் எடுத்து படிக்கிறாரு। உஸ்மே லிखा था कि बचपन में ही मेरा मन तुम्हारी ओर आकृष्ट हो गया। நூருன்னிசா எழுதியிருக்காங்க அந்த லெட்டரில், பச்பன் மேஹி சைல்டுஹுட்லேனா நம்ம சைல்டுஹுட் டேஸில் என்னோடய மனசு வந்து நம்ம தும்ஹாரி ஓர் ஆக்ருஷ்டு, உங்களை நோக்கி அது வந்து என்னோடய மனசு கம்ப்ளீட்டாக, அதாவது உங்களையே நினச்சிட்ருக்கு, உங்களை நினச்சி என்னோடய மனசு அப்போவே வந்து அட்ராக்ட் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க। மே நித்திய தும்ஹாரே சாத் கேல்னேக்கா சப்னா தேக் ரஹி ஹூ। மே நித்திய அப்படின்னா டெய்லி, நான் தினமும் வந்து உங்கள் கூட விளையாடுற மாதிரியான கனவுகள் தான் எனக்கு தினமும் வந்துக்கிட்டே இருக்குது। மை யஹா தேரி யாதுமே அப்பனா ஜீவன் பிதாவுங்கி। மை யஹா அப்படின்னா நான் இங்கே உன்னோட ஞாபகத்தை வச்சே நான் என்னோடய லைஃப்பை வந்து நான் ரன் பண்ணிவிடுவேன்। ஜீவன் பிதாவுங்கி அப்படின்னா என்னோடய லைஃப்பை நான் ரன் பண்ணிவிடுவேன்। தும் பி விவாஹ கியே பினா மேரி யாதுமே ஜீவன் பிதா சக்கோ தோ மே குஷ் ஹோவுங்கி। இவங்க மாத்திரம் இருக்கிறது இல்லாமல் தும்பி நீங்களும் வந்து கல்யாணம் பண்ணிக்காமல் என்னோடய ஞாபகத்தில் லைஃப் ஃபுல்லாக நீங்கள் எப்படி இருந்துட்டீங்க அப்படின்னா எனக்கு அது ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க। ஸோ இவங்களும் யாரையும் கல்யாணம் பண்ணிக்கல, லேக்கக்கு யாரையும் கல்யாணம் பண்ணிக்காமல் நீங்கள் என்ன நினச்சிட்டு இருந்தீங்கன்னா எனக்கு சந்தோஷமாக இருக்கும் அப்படின்னு நூருன்னிசா அதில் எழுதியிருக்காங்க। இஸ் ஜென்மமே ஹம் தோனும் பத்தி பத்னி நஹி ஹோ சக்தே। இந்த ஜென்மத்தில் நம்ம ரெண்டு பேராலையும் பத்தி பத்னி, ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் வந்து ஆக முடியாது அப்படின்னு சொல்லிட்டு யார் சொல்கிறாங்க, நூருன்னிசா சொல்கிறாங்க। ஹமாரா பிரேம் நிஷ்கலங்க் ஹே, நம்மளுடைய இந்த லவ் அப்படின்றது நிஷ்கலங்க் அப்படின்றது கலங்கமற்ற ஒரு நல்ல ஒரு ரிலேஷன்ஷிப் அப்படின்னு சொல்கிறாங்க। லேக்கக் அவிவாஹித் ஹே। ஸோ லேக்கக்குமே வந்து பார்த்திங்கன்னா அன்மேரிட்